தங்கச்சி சங்கை தெரியுமா உனக்கு? என்னன்னா நம்ம பரோபகாரம் கொலை சம்பந்தமா கணேச அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அந்த ஊமை பொண்ணையும் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அப்போ கணேச தூக்குல போட்டுருவாங்களாண்ணா? அட நீ ஒண்ணு, கணேஷ் சொல்ற மாதிரி அது ஒரு அநாத பணமா இருந்தா பரிசோதனைக்கு அப்புறம் விடுதலை செஞ்சுட்டு போறாங்க. விடுதலை பிரேதத்தை அப்புறப்படுத்தி விட்டால், உண்மையை மறைத்து விட்டால் ஜெயம் நமதே, நமதே ஜெயம். ஜெனரல் ஆஸ்பத்திரியில் தீ விபத்து, பிரேத பரிசோதனை கட்டிடம் தீக்கிரையான மாயம். பரோபகாரத்தின் பிரேதம் என்று போலீசாரால் கருதப்பட்டு இன்று பரிசோதனை செய்வதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குலைந்த பிரேதமும் தீக்கிரையானது. பரோபகாரம் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இருந்த முக்கியமான ஆதாரம் இந்த பிரேதம்தான். இதோ பாருங்கள் அத்தா, நீங்கள் குற்றவாளின்னு நிரூபிக்க இருந்த அந்த பிரேதம் கூட பஸ்மமாயிடுச்சு. எல்லாம் நம்ம நல்ல காலம் தான். பைத்தியக்காரி, நல்ல காலம் இல்லை, அழிவு காலம் என்று சொல்றோம். ஏனத்தா? உன் தந்தையை நான் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஒரே அத்தாட்சியாக இருந்தது அந்த பிரேதம் தான். இப்போது அதுவும் அழிந்து விட்டதென்றால் நமக்கு ஆபத்து பிரேமா, நமக்கு ஆபத்து. இப்ப நாம என்னத்தான் செய்யறது? கவலைப்படாதே, உண்மை என்றுமே தோற்றதில்லை. அம்மா டைம் ஆச்சு. ஓ சுந்தரி, நீயா? ஆமாக்கா, 2-3 நாளா உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நேத்து ராத்திரி தான் அவர் ஊருக்கு போனாரு. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இந்த சமயத்துல ஆறுதல் சொல்ல நீ ஒருத்தியாவது இருக்கிறேன்னு சந்தோஷப்படுற சுந்தரி. கவலைப்படாதீங்க அக்கா, இன்பம் தனியா வரும், துன்பம் துணையோடு வரும்னு பழமொழி சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல சரியா போச்சு. ஆமா, அது என் விதி பயன். அதை மதியால மாத்த முடியுங்கிறதுலதான் வாழ்க்கையோட வெற்றியே அமைஞ்சிருக்கு. அக்கா, இந்த வழக்கு முடிஞ்சு நீங்களும் உங்க கணவரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இங்கே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரி. கண்ணீர் வடிக்கும் போலி முதலை போன்றவர் நீர். இப்போது கரையிலே கடத்தப்பட்டிருக்கிறீர். தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், இனி உண்மை நாய் கூட இழுத்துச் செல்லும். அதனால் தான் நீயும் என்னை இழுத்து வந்திருக்கிறாயா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பார்கள். இதனால் வரை தலைமறைவாயிருந்தீர், தப்பித்தீர். இந்த இடைக்காலத்தில் உமது மகளுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டீரா? என்ன நேர்ந்தது? எந்த கொடுமைக்காரன் உண்மை சிறை வைத்திருந்தானோ அதே கொடுமைக்கார கணேஷ் உன் மகள் கழுத்திலே தாலி கட்டியிருக்கிறான். இல்லை இல்லை, தூக்கு கைக்கு மாட்டியிருக்கிறான். பரவாயில்லை, உன்னிடமிருந்து அவள் தப்பித்தாளே, அதுவே போதும். குறும்புக்கார கிழவர் கணேஷ் இப்போது பிரேமாவுடன் பள்ளி அறையிலே இல்லை, குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறான். குற்றவாளியாகவா? ஆம், பாதாள சிறையிலிருந்து பரோபகாரம் தப்பிச் செல்லவில்லை, கணேசனால் படுகொலை செய்யப்பட்டார் என்று வளர்ந்து கிளப்பிவிட்டு எல்லோர் கண்களையும் ஏமாற்றி விட்டேன். இப்போது நீர் இறந்த மனிதர், பரோபகாரம் இறந்த மனிதர். பாவி, பிரேமா உனக்கு என்னடா கெடுதல் செய்தார்? அவள் வாழ்வையே பாழாக்கி விட்டாய். என்னை விட்டுவிடு, நான் அவளை பார்க்க வேண்டும். என்னை விட்டுவிடு. விட்டு விடுகிறேன், ஆனால் இப்போது இல்லை. விசாரணை முடிந்து கணேஷ் தூக்கிலே தொங்கும் போது, விதவையான உமது மகள் அவனுக்காக கதறி அழும்போது உம்மை விடுதலை செய்கிறேன். அந்த காட்சியை கண்டு கழிக்க. கோட்டார் அவர்களே, இதோ குற்றவாளி குண்டிலே இருக்கும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரத்தை படுகொலை செய்து பிரேதத்தை கிணற்றிலே போட்டார் என்பதை இதுவரை போதுமான சாட்சியங்களோடு திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறேன். ஜூரர் ஸ்தானத்திலே இருக்கும் கனவான்களே, இது போன்ற கொடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை போன்ற சட்டம் விதித்திருக்கும் கடுமையான தண்டனையை விதிக்காவிட்டால்
சமுதாயத்திலே சளக்கர்களின் தொகை மறைந்துவிடும், சண்டாளர்களின் தொகை பெருகிவிடும். எனவேதான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், உகந்த முறையில் தீர்ப்பளித்து இந்த நாட்டு நீதியை நிலைநிறுத்துங்கள், நேர்மையை நிலைநிறுத்துங்கள். மிஸ்டர் கணேஷ், வக்கீலின் துணையின்றி நீரே உமக்காக வாதாட இருப்பதா உம்மிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தீர் என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூறப் போகிறீர்? புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? சொல்லியதையே திரும்பவும் சொல்லுகிறேன். அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. அப்படியாவது இங்கு வீட்டிற்கும் மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசையின் பெயரில் கூறுகிறேன். பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை. இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா? சாட்சியம்? என் மனசாட்சி அல்லாது வேறொரு சாட்சியம். சாட்சிக்கு நான் எங்கு போவேன்? துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே, பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை. இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும்? அதை எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள், நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். மிஸ்டர் கணேஷ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது. உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும். உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனார், எங்கே போனார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார். கணம் கோட்டார் அவர்களே, இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழுகி போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணற்றுக்குள்ளே ஏன் போட்டிருக்க கூடாது? அது மட்டுமல்ல, பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றி எறிந்திருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும்? அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது? யோசியுங்கள் கோட்டார் அவர்களே, யோசியுங்கள். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளி குளிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார். நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றி எறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல. இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கனம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐ அட்மிட் யுவர் பாயிண்ட். மிஸ்டர் கணேஷ், நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. அது கிடக்கட்டும். அப்படியானால் நீர் இன்னும் பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுகிறீரா? ஆமாம் கோட்டார் அவர்களே, நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். வேண்டுமானால் ஒரு 10 நாட்களுக்கு என்னை பரோலில் வெளியே அனுப்பி வையுங்கள். அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு. மிஸ்டர் கணேஷ், இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டி இருக்கிறதா? நான் சொல்ல வேண்டியதா? இதுவரை நானா பேசினேன்? உள்ளுக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என் நாக்கை கடன் கொடுத்து பேச வைத்தேன். என் உள்ள துடிப்புகளை எல்லாம் ஒலியலைகளாக்கி உங்கள் முன் முழக்கமிடச் செய்தேன். என்ன செய்வது? சந்தர்ப்பம் பல சமயங்களில் சூழ்ச்சிக்காரர்கள் சொற்படியெல்லாம் ஆடும் விலைமாதாக இருக்கிறது. ஆனால் என் போன்ற ஏதுமறியாதவர்கள் எப்பொழுதாவது ஒரு முறை அழைத்தாலோ எட்டி உதைக்கும் கற்புக்கரசியாக திடீரென மாறிவிடுகிறது. நான் குற்றவாளி அல்ல கோட்டார் அவர்களே, நான் குற்றவாளி அல்ல. இத்துடன் கோர்ட் கலைகிறது. வழக்கை நாளை காலை 11 மணி வரை ஒத்தி வைக்கிறேன்.